இன்னைக்கு நிறைய வருஷம் ஆயிடுச்சு. கல்வி கொள்கைகள்லாம் பல நூற்றாண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா சுதந்திரமானதுக்கு பிறகு முதலமைச்சர்களாக வந்து காமராஜர்லேருந்து அண்ணாலேருந்து எல்லாருமே கல்விக்காக உழைத்தவர்கள் தான். இப்போ முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன். முழுதாக அதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற எதுவுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்போவுமே சொல்வேன். இப்போ தான் அறிவிச்சிருக்காரு. இது கல்விக் கொள்கை என்பது உண்மையில் மாணவர்களுக்கு பயனளிக்கும் என்றால் அதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வரவேற்போம். எனவே நிச்சயமாக அது முழுசாக பார்த்துட்டு அடுத்த ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுகிறேன். தமிழகம் என்பது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். வர்றீங்க, வேலை செய்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ரைட். பட் ஓட்டுரிமை என்பது நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீங்களோ அந்த மாநிலத்தில் தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி நம்ம தமிழகத்தை சேர்ந்த எவ்வளோ பேர் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறாங்க. தேர்தல் நேரம் வரும்போது வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து ஓட்டு போட்டு போகணும்னு நினைக்கிறவங்க போகிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி பீகார் மற்றும் வட மாநிலத்தவர்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அவங்க தான் இங்கே வேலையில் இருக்காங்க, கண்கூட பார்க்குறோம். அவர்களுக்கு ஓட்டுரிமை என்பது அவங்க மாநிலத்தில் இருந்தால் தான் அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுதான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி நிச்சயமாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடுகள். ஏன்னா ஒரு சக மனிதரை இன்னொருத்தர் வந்து வெட்டி சாவடிக்கிறது, கொலை பண்ணுறது எந்த காலத்துக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நாங்கள். இன்றைக்கி நேற்று ஒரு கொஷின் கேட்டாங்க ப்ரெஸ்ஸில், நீங்கள் ஜாதி இல்லைங்கிறீங்க, எல்லா கட்சியும் அந்த குறிப்பிட்ட எங்கே ஜாதி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அவங்க வேட்பாளரை அந்த ஜாதிக்காரன் நிறுத்துகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது. இன்றைக்கி எல்லா தொகுதியிலையும் அந்த ஜாதி தான் நிற்கிறாங்கன்னா தேமுதிக அதில் விதிவிலக்கு. நாங்கள் எல்லா இடத்துலையுமே நிற்கிறோம். அப்படி பார்த்தா தலைவர் முதல் தேர்தலே விருதாச்சலத்தில் தானே போட்டி போட்டார் இல்லையா? அதனால் நிச்சயமாக எத்தனை பாரதியார் எத்தனை பெரியார் வந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னாலும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆணவ படுகொலைகளும் தொடர்ந்து இருக்கு. இது வேதனையான ஒரு விஷயம். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். சட்டம் மிக ஸ்ட்ராங்காக அதுக்காக போடணும். அதே மாதிரி லாக்அப்புக்கு கொண்டு போய் அங்கேயும் விசாரணையின் பேரில் கொலை பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்னைக்கு டாஸ்மாக்கும் கஞ்சா போதை விற்பனை தான் இது எல்லாத்துக்கும் பேசிக். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைக்கு போகாமல் வட இந்தியாவில் இருக்கவங்க ஏன் இங்கே வராங்க? அது காரணம் என்ன? போதை கலாச்சாரம். அதனால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தா இது போல் போதையில் போய் அடிமை ஆகாமல் வருங்கால தமிழகத்தை இளைஞர்கள் நல்லபடியாக உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.